இந்த அத்திப்பட்டு குறித்து திருப்புகழ் திருத்தலங்களை ஆராய்ச்சி செஞ்ச வலையப்பட்டி கிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாருங்க. என்ன அப்படின்னு கேட்டா, தணிகையார் திருப்புகழ் திருத்தலங்கள் குறித்து ஆராய்ச்சி செய்த தணிகைமணியார் ஒரு குறிப்பு கொடுக்கிறார். இந்த அத்திப்பட்டுங்கிற திருத்தலம் புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கந்தர்வ கோட்டையில் அமைந்திருக்கக்கூடிய திருத்தலம்னு சொன்னார். ஆனா வலையப்பட்டி கிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப அழகா சொல்றாருங்க, அது கிடையாதுங்க. சென்னையிலிருந்து திண்டிவனம் போகக்கூடிய வழியில நெய்வேலி அந்த டவுன்ஷிப்புக்கு பாத்தியப்பட்டு இருக்கக்கூடிய இடத்துல ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கக்கூடிய வில்லுடையான்பட்டு அப்படிங்கிற ஊர் தான் திருப்புகழில் அருணகிரிநாதர் பாடி இருக்கக்கூடிய அத்திப்பட்டு அப்படிங்கிற குறிப்பை கொடுக்கிறார். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வில்லும் அம்போடும் காட்சியளிக்கிறார். அருணகிரிநாதர் அவருடைய திருப்புகள்ல வில்லோடும் அம்போடும் முருகப்பெருமான் காட்சியளித்ததாக பாடியிருக்கிறார். அப்படி பார்த்தால் அருணகிரிநாதர் பாடியிருக்கக்கூடிய அத்திப்பட்டு என்பது சென்னையிலிருந்து திண்டிவனம் போகக்கூடிய வழியில நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனுடைய பகுதிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதி தான் வில்லுடையான்பட்டு. அந்த வில்லுடையான்பட்டு என்பதுதான் அத்திப்பட்டு என்று ஒரு முடிவுக்குள்ளாக வரும். ஒரே கல்லால் செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோடு காட்சியளிக்கக்கூடிய அருமையான திருத்தலம் அத்திப்பட்டு.